நெக்ஸ்ட்டு நம்மளோட கொஸ்டின் வந்து 5th கொஸ்டின். அதில் வந்து நம்ம ஃபுட் ரிசோர்ஸஸ் பற்றியும் ஃபுட் க்ரைசிஸ் பற்றியும் அண்ட் இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரொடக்ஷனை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுட் இஸ் த செகண்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் மேன் இன் இஸ் லிஸ்ட் ஆஃப் பேசிக் நீட்ஸ். ஓகே, பேசிக் நீட்ஸில் அவனுடைய செகண்ட் ப்ரையாரிட்டி எதாக இருக்கும் அப்படின்னா சாப்பாடாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதாக இருக்கும் அப்படின்னா வாட்டராக இருக்கும். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது, இறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுட் இஸ் சஸ்டெனன்ஸ். ஓகே, ப்ரிமிட்டிவ் மேன் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் ஃபுட் நீட்ஸ் பை ஹண்டிங் அனிமல்ஸ். அந்த காலத்து மனிதர்கள்லாம் அவங்களோட சாப்பாடு என்ன, ஒரு அனிமலை வேட்டையாடி அதை தான் சாப்பிடுவாங்க. தென் ஹீ ஸ்டார்டட் ஈட்டிங் வாட் எவர் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், லீவ்ஸாக இருக்கலாம், ரூட்ஸாக இருக்கலாம். ஹீ குட் அப்டைன் ஃப்ரம் த ஃபாரஸ்ட்லேருந்து அவங்க ஃப்ரூட்ஸோ லீவ்ஸோ ரூட்ஸோ எதையோ ஒன்று அவங்களா பறித்து அவங்க வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. அமௌங் த லிவிங் ஆர்கனிசம் பிளான்ஸ் அலோன் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரிப்பேரிங் தேர் ஃபுட் பை தெம்செல்ஸ். பிளான்ஸ் மட்டும்தான் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். மித்த எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸும் உயிர் வாழ்கிற எல்லா ஜீவன்களுமே யாரையோ ஒருத்தரை நம்பி தான் வந்து வாழுது. ஆடு மாடுனா புல் செடிகளை நம்பி வாழுது. நம்ம செடிகளையும் பழங்கள் காய்கறிகள் அனிமல்ஸை நம்பியும் வாழ்கிறோம். அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அனிமல்ஸும் ஹியூமன் பீயிங்ஸும் இருக்காங்க. அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஒன்ஸ் மேன் லெஃப்ட் த ஃபாரஸ்ட் டு செட்டில் நியர் த ரிவர் சைடு. ஓகே, ஆற்று சைடில் வாழ ஆரம்பித்தாங்களா, ஃபாரஸ்ட்டை விட்டுட்டு போய் ஹீ ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் டு மீட் இஸ் ஃபுட் நீட்ஸ். அப்போ டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்புறம் அனிமல்ஸை வந்து வெட்டி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம சவுத் சைடில் ரைஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே வெஸ்ட்டு சைடில் வீட்டு, அப்புறம் கார்னு, அதுக்கப்புறம் ஃப்ரம் த ஸ்டாபிள் ஃபுட் ஆஃப் மேன். அதுக்கப்புறம் கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷு சீ ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஸோ அண்ட் கிராப்ஸ் எல்லாமே. ஆஸ் வெல் அஸ் மில்க் அண்ட் மீட் ஃப்ரம் லைவ் ஸ்டாக்லேருந்து நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, ஆடு மாடு கோழிகள்லாம் வெட்டி சாப்பிட்றோம், பால் குடிக்கிறோம், மீன், அதுக்கப்புறம் கடல் வாழ் உயிரினங்களையும் நம்ம சாப்பிட்றோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபுட். அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இல்லையா. விவசாயம்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ். அங்கேருந்து தான் நமக்கு ஃபுட் கிடைக்கிது. அடுத்தது ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட். அது பார்த்திங்கன்னா நிறையா மீன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். ஃபிஷரிஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இல்லையா நம்ம நாட்டில். ஸோ எல்லா நாட்டிலையும் அது இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷஸ் அண்ட் சீ ஃபுட்ஸு அதுவும் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அடுத்தது லைவ் ஸ்டாக்ஸ், ஆடு மாடு கோழி காடை ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். Agriculture products from the major source of food for men to increase agricultural productivity. Okay, என்ன பண்ணுவாங்க, improved irrigation systems were developed. Better seeds and improved methods of village help to increase the annual harvest. நல்ல விதைகளை விதைச்சு நல்ல அறுவடைகளை நம்ம செஞ்சு வில்லேஜில் நம்ம வருஷம் ஒரு அறுவடை செஞ்சு நமக்கு வருது இல்லையா ஃபுட்டு. The use of steam, oil, gas, hydroelectric power allowed farms to be mechanized. அது மாதிரி நம்ம அந்த அக்ரிகல்ச்சரை பண்ணணுன்னா நமக்கு மோட்டார் ஓடணும், அதுக்கு என்ன வேணும், அது மாதிரி கேஸ் வேணும், ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் வேணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுடைய விவசாயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். திஸ் இஸ் நாட் ஓன்லி ரைஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி பர் ஹெக்டேர். ஒரு ப்ரொடக்டிவிட்டியை மாத்திரம் ஒரு ஹெக்டேருக்கு அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை, பட் ஆல்சோ ப்ராட் ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் இன் த டோட்டல் லேண்ட் ஏரியா ஃபார்ம். அப்போ இன்னும் நிறைய நம்ம விவசாயம் பண்ணலாம், நிறைய ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. Though modern agriculture practices brought a boom in production, green revolution initially. After a significant period of time, the farming lands became infertile. அதான் அந்த காலத்தில் நல்ல உரங்கள்லாம் வந்து இயற்கை உரங்களை யூஸ் பண்ணதுனால எப்பொழுதும் அதில் வந்து விவசாயம் பண்ண அதில் தண்ணியும் கிடச்சிது, அதில் நல்ல ஒரு விவசாயமும் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் போக போக நம்மளுடைய ப்ராக்டிசஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டானதுனால
இப்போ என்ன ஆயிடுச்சு, வறட்சியான நிலமாக அதில் காய்க்காத நிலமாக மாறிடுச்சு. when agricultural production decreases demand for food escalates. அப்புறம் அக்ரிகல்ச்சர் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு உணவு பற்றாக்குறை வந்துடும், ரிசல்ட்டிங் இன் ஃபேமைன், பஞ்சத்தில் போய் முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மேஜர் காசஸ் ஃபார் டிக்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். என்னென்ன மேஜர் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன், டெசர்டிஃபிகேஷன், ஃபார்ம்லேண்ட் கன்வர்ஷன். ஓகே, சாயில் எரோஷன் மண் அரிப்பு நமக்கு தெரியும், டெசர்டிஃபிகேஷன் தெரியும், ஃபார்ம்லேண்ட் கன்வர்ஷன் ஃபார்ம்லேண்டாக மாறுது இல்லையா, அதுவும் நடக்குது. இதெல்லாமே என்னது, நம்மளோட ஃபுட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறையிறதுக்கு மேஜரான ரீசன்ஸ் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட். அடுத்தது ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட்டில் என்ன பண்ணுறோம், ஃபிஷ் அண்ட் மெரைன் ஆர்கனிசம்ஸ் டு சர்வஸ் ஹியூமன் ஃபுட், அது தெரியும். அதில் இருக்க கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம உணவுக்குன்னு எடுத்துக்கிறோம். தே பிலாங் டு த அனிமல் ஃபுட் கேட்டகரி, அதாவது அனிமல் ஃபுட் கேட்டகரியில் அது ஒன் ஆஃப் த கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்ட் லைக் ஈட்டிங் ஃபிஷ். மெஜாரிட்டி ஆஃப் த நிறைய பேர் மீன் சாப்பிடுவாங்க இல்லையா, சீ ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. ஆஸ் தே ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீனில் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால, இந்த சத்து இருக்கிறதுனால எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. ஃபிஷ் அண்ட் மெரைன் ரிசோர்சஸ் டூ ஆர் டிக்ரீஸிங் டே பை டே டியூ டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அதே மாதிரி அங்கேயும் என்னது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால இதனுடைய வளங்களும் என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஓவர் ஃபிஷ்ஷிங். பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக நடக்குது. அது நான் பிளாஸ்டிக் மட்டும் சொல்கிறேன், அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சாக்கடை கலக்குது, இன்னும் என்ன எக்ஸட்ரா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஓவர் ஃபிஷ்ஷிங்கும் நடக்குது. அதாவது அதிகமான மீன்களை பிடிச்சிக்கிறதுனால இனப்பெருக்கம் நடக்கிறதில்ல. இனப்பெருக்க நாளில் கூட தெரியாமல் போய் அவங்க பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய ஃபுட் ரிசோர்ஸஸ் வந்து குறையுது. திஸ் குட் பி அவாய்டட் பை எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் ஃபிஷ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அதனால் என்ன பண்ணுங்க, அங்கங்கே ஒரு ஃபிஷ் ஃபார்ம் வைங்க, மீன் பண்ண வச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயும் அப்படி தான் நிறையா மீன்கள் வந்து பண்ணை மீன் தான் நமக்கு கிடைக்கிது, பண்ணையில் வளர்த்து கொண்டு வராங்க. அடுத்தது லைவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னும் போது டொமஸ்டிக் அனிமல்ஸ் reared in our houses like goat, cow, hen, cock, etc. provide meat to us. இல்லையா, மீட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஆடு, மாடு, கோழி, இது எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, மீட்டை கொடுக்குது. அது டொமஸ்டிக் அனிமல்ஸ் இல்லையா. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் growing mushroom is also now gaining significant attention. அப்போ இது மாத்திரம் இல்லை, அதே மாதிரி மஷ்ரூமையும் வளர்க்குறாங்க. அது இப்போ இந்த காலத்தில் தான். ஆனால் நமக்கு பழமொழி என்ன இருக்குது, நேற்று முளைச்ச மலையில் பெஞ்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையில் பெஞ்சாதான் காளான் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழமொழி. ஆனால் இதையும் ஆர்டிஃபிஷியலாக எந்த உரம் எதுவுமே இல்லாமல் அந்த விதையை விதைச்சி சாக்கு முட்டையில் வைக்க போகிற போட்டு அதில் வந்து முளைக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு நமக்கு தெரியல. As it contains high level of protein, it is recommended by many. அதுலேயும் ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கா, அதனால் எல்லாராலையும் அது ரெக்கமெண்ட் பண்ணப்படுது அதை சாப்பிட்றதுக்காக. அடுத்தது உணவு பஞ்சம், ஃபுட் கிரைசிஸ் என்ன வருதுன்னா, இந்த வேர்ல்டு டெவலப்டு கண்ட்ரீஸ், ரிச் நேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் ஹேவிங் வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் ஆர் நாட் மச் அஃபெக்டட் பை ஃபுட் கிரைசிஸ். எங்கெல்லாம் நிலம் அதிகமாக இருக்கோ அந்த தேசங்கள், அந்த நாடுகள் எல்லாமே வந்து அவ்வளோக்கா அந்த உணவு பஞ்சம் வரலை. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற கண்ட்ரீஸ், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், as well as the most underdeveloped African countries are at present encountering சிவியர் ஃபுட் கிரைசிஸ். இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா உணவு பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் லைக் ஜப்பான்லேயோ, நார்வே, இன்னும் பல நாடுகள்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, which do not produce food in large scale. அவங்களாம் வந்து உணவை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. மேனேஜ் டு மீட் தேர் ஃபுட் நீட்ஸ் பை இம்பார்ட்டிங். அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்களாம் அதர் நேஷன்ஸ்லேருந்து. அவங்க அவ்வளோக்கா வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சைனா பூண்டு தான் நம்ம வாங்குகிறோம். சரி, தோ rich nations could afford to import food liberally, underdeveloped countries do not have economic power to buy food from other countries to meet the local needs. இப்போ நிறைய நாடுகள் வந்து காசு இருக்குது அப்படின்னா அவங்களால ஈஸியாக எங்கே ஃபுட் நிறையா கிடைக்குதோ அங்கேருந்து வாங்கிக்க முடியும். ஆனால்
அதுலேயும் கம்மியாக இருக்கிற நாடுகள்லாம் என்ன வருது, உணவு பஞ்சம் இருக்குது. திஸ் ஹேஸ் கிரியேட்டட் த ப்ராப்ளம் ஆஃப் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் அக்ராஸ் த குளோப். அப்போது உலகம் முழுக்கணும் நம்ம ஒரு ஈவனாக நம்மளால் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாமே நிறையா இருக்கும். அதுதானே லாஜிக்கு. இது சேலஞ்சஸ் இன் இண்டிபெண்ட் இந்தியா இஸ் ஹங்கர். இருக்கிறதுலே ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்காங்க இல்லையா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரேஷன் கார்டு கிடையாது அவங்களுக்கு. ரேஷன் இருந்தால் ரேஷனாவது அட்லீஸ்ட் ஃப்ரீயாக வாங்கலாம். ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்தியாவில் வந்து இந்த சுதந்திர இந்தியாவில் பசியோடு இருக்காங்க. அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு எக்கனாமிக் ஹிஸ்டாரியன் தீர்த்தாங்கர் ராய், the food grains shortage is a gift of the colonial period to independent India. இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ்ன்றது ஒரு காலனியல் பீரியட் இருக்குல்ல, காலனி ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. 1891 1946 வரைக்கும் இந்த ஆவரேஜ் க்ரோத் ஆஃப் த க்ராப் வந்து அவுட்லேஸ் 0.4% தான் நமக்கு க்ராப் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. which translated into an increasing number of poor populations along with overall populations. ஸோ இது வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது. Consequently, per capita availability of food fell and the crisis was severe in overpopulated Bengal and resulted in the famine 1943. அப்போ ரொம்ப அதிகமான பஞ்சம் எப்போ வந்துச்சுன்னா 1943 வந்துச்சான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பாப்புலேஷன் வந்துருச்சு பெங்காலில் அண்ட் ரிசல்டட் இன் த ஃபேமிலின். அப்போது ரொம்ப பஞ்சம், உணவுக்கு பஞ்சம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. நிறையா ஆஃப்ரிக்காவில் உணவு பஞ்சம், அதை அப்படியே வீடியோ எடுத்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சம் வந்தது அதிகமாக அப்படின்னு பார்த்தா 1943 பெங்காலில். இன் இண்டிபெண்ட் இந்தியா தோ ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் இயர் ஆஃப்டர் இயர். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு 5-year plans டியூ டு அன்கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத், ஃபுட் டிமாண்ட், நமக்கு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, கண்ட்ரோல் பாப்புலேஷன் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால ஃபுட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்க்ரீஸிங் மேக்கிங் த சிச்சுவேஷன் குவாய்ட் டிஃபிகல்ட் டு மீட் போத் எண்ட்ஸ். ரெண்டு சைடுமே நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, அது டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி சிச்சுவேஷனை சமாளிக்கிறது. ஃபர்தர் வி லேக் அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஃபார் ஸ்டோரிங் த ஃபுட் கிரெயின்ஸ் அஸ் வெல் அஸ் food good transport facilities to ensure proper distribution of food in all regions of the country. அது மாதிரி ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் இல்லை, அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இல்லை. அதனால் ரொம்ப வந்து ஃபுட்டை வந்து எல்லா ரீஜன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது கரெக்டாக போகிறதில்ல. தோ இந்தியா ஹேஸ் அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் த ஃபுட் ஃப்ரண்ட், தோ green and wild revolutions, yet we face food crisis due to growing population, inadequate storing warehouses. நமக்கு வந்து அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் ஃப்ரண்ட் தான். அதாவது நம்ம போய் யார்கிட்டையும் உணவு வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்மளே உணவுகளை தயாரிக்கிறோம். போதுமான அளவுக்கு இருக்குது. டீ இருக்குது, நெல் விளையுது, கோதுமை விளையுது, தேங்காய் விளையுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயுமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் தோ நமக்கு என்ன இருக்குது, க்ரீன் அண்ட் வைல்ட் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் க்ரைசிஸ் நடக்குது. அதுவும் என்ன மெயினான ரீசன்னா அதிகமான பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏதான ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. வேர் ஹவுஸ் வேணும்னா நெல்லெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சிச்சு, வீணாக போயிடுச்சு, எங்களோட நெல்லை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த வேர் ஹவுஸ் வந்து அவங்கள்ட்ட ப்ராப்பராக இல்லை. எல்லா இடத்துலையும் வேர் ஹவுஸ் நம்ம கட்டி கொடுத்தோன்னா அவங்களால அதை பராமரிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் எல்லா ரீஜனுக்கும் கிடையாது. ரிசல்ட்டிங் இன் ஸ்டார்வேஷன் டெத்ஸ் இன் சம் பிளேசஸ். இதன் காரணமாக அவங்க நிறைய பசியினால் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அக்கார்டிங் டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO ரிப்போர்ட் படி 2021 அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, பேண்டமிக் நோய் பரவும் காலத்தில், அதாவது நோய் தொற்று நடக்குதுல, கோவிட் டைமில் கூட நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபுட் நம்ம எங்கேயும் ஆர்டர் பண்ணால் நமக்கும் சேர்ந்து வந்துடும், இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே சில பேண்டமிக்கான சுச்சுவேஷன்ஸில் ஃபுட் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் கொடுக்கறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த ரிப்போர்ட் படி அப்படின்னு சொல்கிறாங்க. The executive director of the UN Food Program, David Beasley, in 2020 warned global leaders against the looming crisis of hunger. 2020ல் டேவிட் பெஸ்லின்றவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவர் ஒரு UN ஃபுட் ப்ரோக்ராமில் சொன்னார், வார்ன் பண்ணார், நம்ம ரொம்ப வந்து உணவு பஞ்சம் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி, பசினால் வாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. The 2021 Global Hunger Index GHI report is a reflection of அதை சொல்லி 2020ல் அவர் சொன்னாரா, 2021ல் அதே மாதிரி நடந்துருச்சான். Of the same warning, the GHI report came at a time when the world is recovering from the devastation of COVID-19. COVID-19 நமக்கே தெரியும், இந்த மாதிரி உணவு பஞ்சம் வரும்னு சொல்லி, அதே மாதிரியே நமக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா. கோவிட் பீரியடில் இந்தியா ஸ்லெட் டவுன் டு ரேங்க் 101 அவுட் ஆஃப் 116 கண்ட்ரீஸ். இந்தியாவும் அதே மாதிரி தான், 116 கண்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதில் 101 ரேங்க்கில் நம்ம இந்தியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபுட் க்ரைசிஸ்க்கு. என்னன்னு பார்த்தா, நம்மளோட ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே முன்னேறிக்கிட்டு வரோம், அது ஒரு பெரிய காரணம். இன்அடிக்குவேட் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷனை அடிக்கடி செய்கிறதில்ல. லேக் ஆஃப் குவாலிட்டி வேர் ஹவுசஸ், நம்மக்கிட்ட நல்ல தரமான ஒரு வேர் ஹவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி வைக்கலாம், அதை திருப்பியும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அது என்ன மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி குட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அந்த உள்ள லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் பேலன்ஸ் டயட்டை பற்றின விழிப்புணர்வு நமக்கு இல்லை, அதனாலேயும் நமக்கு ஃபுட் க்ரைசிஸ் வருது. Ways of solving the food crisis. Solving of food crisis has the following 2 dimensions. 2 dimensions இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரொடக்ஷன்ற போது என்னென்ன பண்ணுவீங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன் குட் பி என்ஹான்ஸ்ட் பை ப்ரொமோஷன் ஆஃப் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ப்ரொவைடிங் மோர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணும்போது, அறுவடை செய்கிறதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும்போது, இப்போ டிராக்டர் வச்சு உழுவுறாங்க, விதையை வந்து ட்ரோன் வச்சு தூவுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கலாம். பேரன் லேண்ட்ஸ் எல்லாம், விளையாத நிலங்கள் எல்லாத்தையும் நம்ம விளையிற நிலங்களாக மாற்றலாம். வெறுமனை சீத்த முள்ளாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கருவேல முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த முள்ளுகள் எல்லாம் எடுக்கலாம். அப்ளைங் இன் அக்ரிகல்ச்சரல் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், யூஸ் ஆஃப் லேட்டஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் டு சேவ் டைம் அண்ட் லேபர். அப்போ நம்ம நிறைய டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது லேபரை வந்து குறைக்கலாம், அந்த மாதிரி டைமை வந்து சேவ் பண்ணலாம், அதே மாதிரி அதிகமான ஈல்டும் நமக்கு கிடைக்கும். வித் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், ஒரே நேரத்தில் நம்ம நிறைய விதைகள் விதைச்சு நம்ம அறுவடைகளையும் நிறைய செய்யலாம். ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இன்டர் பிளான்டிங் ஆஃப் லெக்யூம்ஸ் ஆர் நியூ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் க்ராப்ஸ். அது மாதிரி ஆர்கானிக்கான ஒரு விவசாயம் பண்ணும்போது நமக்கு நிறைய லெக்யூம்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசரும் நம்ம யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ரெஸ்டோரிங் டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அண்ட் பெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் டிஸ்ட்ரக்டிவ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் தான் வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி பண்ணால் நமக்கு நல்லது, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் எக்கோ-ஃப்ரெண்ட்லி இன்செக்டிசைட்ஸ் லைக் நீம், கோல்டு எக்ஸெட்ரா. அதான் நான் சொன்னோம் இல்லையா, அந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலையோடைய இதை வந்து நம்ம போடும்போது அது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த பூச்சியை வந்து நமக்கு இது பண்ணுறதுக்கு. மோர் யூஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ். அது மாதிரி சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸை நம்ம மண்ணை சேமித்து வைக்கிறதுலையும் நம்ம வந்து
கவனமாக இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், அதான் மாடர்ன் டெக்னிக்ஸ் இருந்துச்சுன்னா மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். மேக்கிங் எஃபர்ட் டு மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். அது மாதிரி விலையை குறைக்கும் போது நம்ம அதிகமாக விளைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் ஈஸி அண்ட் லோ இன்ட்ரெஸ்ட் லோன். நம்மளுடைய கவர்மெண்ட்டே விவசாயிகளுக்குன்னா தனியாக இன்ட்ரெஸ்ட் குறைவாக லோன் தராங்க. நிறைய சலுகைகள் நம்மளுடைய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் டு ஃபார்மர்ஸ் பை த கவர்மெண்ட். அதே மாதிரி பயிருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ப்ரொவிஷன் தராங்க. பிளானிங் ஆஃப் க்ராப் கல்டிவேஷன் பை ரொட்டேஷன். மாதிரி க்ராப் கல்டிவேஷன் ரொட்டேஷனில் போடணும். ஒரு தடவை கரும்பு போட்டால் இன்னொரு தடவை நெல் போடணும், இன்னொரு தடவை நெல் போட்டால் அடுத்த பயிர் போடணும். இது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் இதோட இந்த ஃபுட் க்ரைசிஸ், ஃபுட் ரிசோர்ஸஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ். நம்மக்கிட்ட எனர்ஜி ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் டு ஃபுல்ஃபில் ஆர் டெய்லி பேசிக் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் என்ஜாயிங் த கம்ஃபர்ட் ஆஃப் லைஃப். முன்னாடி நம்ம பாட்டியெல்லாம் எப்படி வந்து சமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை விறகு எடுத்து அந்த குச்சியில் வச்சு அந்த விறகு அடுப்பில் தான் அவங்களால சமைச்சு அவங்க சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும், சம்டைம்ஸ் தீஞ்சு போயிடும், அந்த மாதிரி எஃபர்ட் எடுத்தாங்க. அப்புறம் லைட்டெல்லாம் கிடையாது, விளக்க பொருத்தி வைக்கணும், எண்ணெய் வைக்கணும், ஸோ ஆன் இந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு தான். மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, வெஹிக்கல்ஸ் ரன் ஆகுது. ஸோ நம்ம எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுடைய பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி இஸ் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து அளவிடுவாங்க, மதிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி ரிசோர்ஸஸ் வச்சு தான். ஓகே. ஏர்லி மேன் டிஸ்கவர்ட் ஃபயர் அண்ட் இட்ஸ் யூசஸ். அந்த காலத்து மனிதர்கள் என்ன கொடுத்தாங்க, என்ன வச்சுருந்தாங்க, ஃபயரை, அதை வச்சு அவங்க தீச்சு சாப்பிடுவாங்க இல்லையா. லேட்டர் ஆன் அதர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி லைக் டிம்பர் கிடச்சிச்சு. அடுத்தது அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர் ஐடென்டிஃபைட் அண்ட் புட் இன் டு யூஸ். டுடே எலக்ட்ரிக் பவர் ஆக்குபைஸ் அ ப்ரைம் பிளேஸ் இன் ஹியூமன் லைஃப். இப்போ எலக்ட்ரிக் பவர் வந்ததுலேருந்து ரொம்ப எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணுங்கள், எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நமக்கு எனர்ஜி சேவிங், அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சோலார் போட்டு எனர்ஜியை வந்து ஈஸியாக எடுத்துட முடியுது. ஸோ சோலார் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் க்ரைசிஸ் நிறையா இருக்குது. Though other sources of energy are also tapped extensively using modern technologies. இன்னமுமே நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது, மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. க்ரோயிங் எனர்ஜி நீட்ஸ் நமக்கு வந்து தேவை அதிகமாயிட்டே போகுது. டிமாண்ட் ஃபார் எனர்ஜி கண்டினியூஸ். இப்போ நமக்கு டிமாண்ட் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. டு க்ரோ டியூ டு டூ மெனி ஃபேக்டர்ஸ் சச் அஸ் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன். அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி ஸ்மாலர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், எக்ஸ்பேண்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ஆக்குபேஷன்ஸ், ரைசிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். எங்கே நம்ம போனாலும் என்ன தேவைப்படுது, வாட்டர் ப்யூரிஃபையர் தேவைப்படுது, கரண்ட்டு தேவைப்படுது, ஸோ ஆன். அது வேலைக்கு போகிறதுனால இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது இல்லையா. இன்கம்ஸ் டிரைவிங் மோர் கன்சப்ஷன் ஆஃப் பவர். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா 2 ஏசி, 4 ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படின்னு நமக்கு போகிறதுனால அந்த சின்ன வீட்டில் கூட நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது. இதனால் குளோபல் வார்மிங் வருது. த கான்சிக்வெண்ட் லாங் ஸ்பெல் ஆஃப் சிவியர் சம்மர் அதிகமாக இருக்குது. காலையிலே விடிஞ்சதை பார்த்திங்கன்னா 6 மணிக்கே வந்து வெளிச்சம் இருக்குது, சாயந்தரம் போகும்போது 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்மர் பார்த்தா சூடு வந்து அதிகமாக இருக்குது. இயர் ஆஃப்டர் இயர் ஃபோர்ஸிங் த கண்டினியூட் யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸ். ஏசி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இது முக்கியமாக குளோபல் வார்மிங்கிறது நடக்குது அப்படின்னு, உலக வெப்பமயமாகுதல் நடக்குது. அ வெரைட்டி ஆஃப் நியூ எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் இன் த மார்க்கெட் நவ் அண்ட் தென் எக்ஸெட்ரா.
என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் புதுசாக உருவாக்குறாங்க, மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி அப்படி போயிட்டே இருக்குது. தெர் இஸ் அ க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் எனர்ஜி ஃப்ரம் ஆல் சோர்சஸ். ப்ரௌன் கோல் இந்த மாதிரி தேவை, இந்த எனர்ஜியெல்லாம் ரொம்ப அதிகமாக. கேஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது, இப்போ கேஸோடைய தேவை அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த க்ரோயிங் டிமாண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. பெட்ரோலியம் தேவைப்படுது ரொம்ப அதிக அளவில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அது மாதிரி எல்லாருக்குமே அது தேவைப்படுது. இந்தியா எக்ஸப்ட் குஜராத் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸ் ஹாவ் டெஃபிசிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் டு த tune of 20%. குஜராத்தை தவிர இந்தியாவில் மிச்ச எல்லா ஸ்டேட்ஸுமே எலக்ட்ரிக் பவர் வந்து பஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தேவைப்படுது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. தோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் டேக்கன் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்ஸ் டு இன்ஸ்டால் different kinds of power stations, thermal, hydro and nuclear power, yet they take a gestation period of 2 to 3 years before being fully operational. பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. எதுக்காக? வேறு எதானா வச்சு நம்மளோட எனர்ஜி சோர்ஸை நம்ம இது பண்ணலாமா, பவர் கட் இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஹைட்ரோ பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இது பண்ணுறதுக்கு 2 to 3 years ஆகுது ஃபுல்லி ஆப்ரேஷ்னலாக கொண்டு வரதுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அட் ப்ரெசன்ட் கெட்ஸ் எலக்ட்ரிக் பவர் டு த டியூன் ஆஃப் அபவுட் 13,000 மெகாவாட்ஸ் நமக்கு கிடைக்கிது டெய்லி ஆன் அன் ஆவரேஜ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் லைக் விண்மில்ஸ் மூலியமாக நமக்கு கிடைக்கிது. இட்ஸ் ஓன் தெர்மல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலியமாக, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் மூலியமாக, power drawn from the central pool as its shares and power procured from other states from a cost. நம்ம விலைக்கும் வாங்கி நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு பயன்படுத்துகிறோம். பட் த டிமாண்ட் ஹவர்ஸ் அரௌண்ட் 13,000 மெகாவாட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு 14,000 மெகாவாட்ஸு தான் தேவைப்படுது. அந்த பீக் ஹவர் டிமாண்ட் டச்சஸ் 15,000. பீக் ஹவராக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் 15,000 மெகாவாட்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டைட் ஓவர் த பவர் கிரைசிஸ், தமிழ்நாடு government has announced its solar energy policy 2012 and initiated measures to achieve a target of generating 3,000 megawatt of solar power per day by 2015. 2015குள்ளே ஸோ 3,000 மெகாவாட்ஸ் வந்து சோலார் மூலியமாக நம்ம எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்றத அவங்க எப்போ கொண்டு வந்தாங்க இந்த பாலிசின்னா 2012 அப்போ 3,000 மெகாவாட் கொண்டு வரது தான் அவங்களோட டார்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2015குள்ளே. இப்போ இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையான்றது தெரியும். பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் விண்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர், இட் இஸ் எய்ம் டு ஜென்ரேட் 4,000 மெகாவாட் ஆஃப் பவர் பர் டே. விண்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் வச்சு நம்ம அந்த அதாவது ப்ரைவேட்டில் தான் வைக்கிறாங்க, அந்த விண்மில்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதிலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 4,000 மெகா வோல்ட்ஸ் கிடைக்குது பவர் பர் டே. ஓகே, ஒரு நாளைக்கு. ஆஃப்டர் அ லாங் tussle with warring groups of opposing the operations of nuclear power plant. நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடங்குளத்தில் தெரியும்ல, அங்கே அணு நிலையம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடினாங்க, அவங்கள ஷூட் கூட பண்ணாங்கள. ஸோ அது நிறைய அப்போஸ்லாம் வந்து இருந்தாலும் அதை திருப்பியும் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2013 அக்டோபரில் இந்த பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். செகண்ட் பிளான்ட் வந்து ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அக்டோபர் 2016, போத் ஜென்ரேட்டிங் 2,000 மெகாவாட் ஆஃப் பவர். இதில் அந்த கூடங்குளம் அந்த இது அப்போஸ் பண்ணி கூட 2013 இந்த ஃபஸ்ட் பிளான்ட்டையும் செகண்ட் பிளான்ட்டை வந்து 2016 கொண்டு வந்தாங்களாம். அதுலேருந்து 2,000 மெகாவாட் பவர் நமக்கு கிடைக்குதான் எலக்ட்ரிசிட்டி. கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ், 2 மேஜர் டைப்ஸ் என்ன இருக்குது, நான் ரெனியூவபிள் அண்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன? நிலக்கரி, பெட்ரோலு, அப்புறம் நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே என்னதுன்னா நான் ரெனியூவபிள். ஓகே, திருப்பி வச்சு அதை திருப்பி ரெனியூ பண்ணி கொண்டு போக முடியாது, அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாமே. அதே வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னும் போது வுட்டு, சோலார் எனர்ஜி, விண்ட் வேவ், பயோகேஸ், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், ஜியோ தெர்மல் எனர்ஜி,
இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜியில் வரும் ரிசோர்ஸஸில். நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னும் போது எனர்ஜி ரிசோர்ஸஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் அன்லிமிட்டெட் மெஷர்ஸ் இன் நேச்சர். இயற்கையாகவே நமக்கு அதிகப்படியான அளவு, அதாவது எண்ணிக்கையே இல்லாமல் எண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இயற்கையான வளங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவைலபிள் வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன், எந்த இடர்பாடும் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு பேர் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் எக்ஸாஸ்டபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இதை வந்து நான் எக்ஸாஸ்டபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், எனர்ஜி ரிசீவ் ஃப்ரம் த சன், சூரியன்லேருந்து கொண்டு வர்றது. இதுக்கெல்லாம் அளவு இருக்கான்னு கேட்டால் இல்லை. வாட்டர், வேவ்ஸில், ஏரில், எக்ஸெட்ரா ஆஃப் தீஸ் we generally use hydroelectric power or so far. ஜென்ரலாக நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் இன் பிளென்டி ஆஃப் ஆல் டைம்ஸ். தண்ணிங்கிறது எல்லாத்துலேயும் வந்து சூட்டபிள் கிடையாது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு. நவ் இட்ஸ் ஹை டைம் டு ட்ரை அதர் ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ் விச் இஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ நம்ம தண்ணியை ரொம்ப இது பண்ண முடியாது, அதுக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஒரு சோர்ஸ் இருக்கா, அதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்ன்னும் போது ஃபாசில் ஃபியூயல்ஸு, அட்டாமிக் பவர் இதெல்லாம் வரும். த ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ஸில், அப்புறம் ட்ரீஸில், அனிமல்ஸில் விச் டீகேட் அண்ட் காட் பரீட் டீப் இன் த எர்த் ஃபார் 1000 years ஸ்லோலி கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸாக மாறிடுமா. அனிமல்ஸோ இல்லை செடிகளோ இல்லை மரங்களோ 1000 வருஷத்துக்கு மேலே மக்கி போய் கிடந்துச்சுன்னா அங்கேருந்து ஃபாசில் ஃபியூயல் வரும். தே ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்ட் பிலாங் டு நான் ரெனியூவபிள் கேட்டகரி ஆஃப் ஃபியூயல்ஸ். இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிது, அதுக்கு பேர் நான் ரெனியூவபிள் கேட்டகரி ஆஃப் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து க்ரூட் ஆயில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதிலேருந்து தயாரிக்கலாம். அப்புறம் நிலக்கரி, கோலுக்கு தயாரிக்கலாம். க்ரூட் ஆயில் இல்லைன்னா பெட்ரோலியம் வந்து டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரிவர் பேசிஸ். எங்கன்னா ஆறுகள்கிட்ட, அப்புறம் வந்து இதில் கடல் ஓரத்தில், கடலில் அண்ட் அட் அ வெரி கிரேட் டெப்த்து, ஆழமான இடத்துல இருக்கும். ஜியோ அனாலிசிஸ் கலெக்ட் data regarding the nature of soil at different places in the country and identify the areas rich in petroleum. அப்போ எங்கெல்லாம் வந்து அந்த ஜியோ அனாலிசிஸ்ன்றவங்க அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி எங்கே வந்து அதிகப்படியாக நமக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. டீப் போர்வெல்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் டு ஆமாம், எங்கேயாவது பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு தோன்றுறாங்க, அங்கேருந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கான்னு பார்த்து அப்படி பெட்ரோல் எடுப்பாங்க. த எக்ஸ்ட்ராக்டட் பெட்ரோலியம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ லாரிஸ் அண்ட் ஷிப்ஸ் டு பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். அப்போ எங்கே அந்த பெட்ரோல் எங்கேருந்து எடுக்கிறாங்களோ அதை லாரி மூலியமாகவும் பெட்ரோல் ரிஃபைனரிஸ்க்கு கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்க. அடுத்து நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து தயாரிக்காங்க? இஸ் ஜென்ரலி ஸ்பாட்டட் இன் தோஸ் பிளேசஸ் வேர் பெட்ரோலியம் வெல்ஸ் ஆர் லொக்கேட்டட். எங்கெல்லாம் வந்து எண்ணெய் கிணறு இருக்கோ, பெட்ரோல் கிணறு இருக்கோ, அங்கேருந்து எடுத்துக்கலாம் அந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் பர்னிங் நேச்சுரல் கேஸ் ஆஸ் வி கெட் மோர் தேர்மல் எனர்ஜி. நேச்சுரல் கேஸை எரிக்கும் போது நமக்கு தேர்மல் எனர்ஜி கிடைக்கிது தேன் கோல் அண்ட் டீசல் அண்ட் ஆல்சோ 50 to 70% ஆஃப் லெஸ் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. மாதிரி 50 to 70% அது வந்து லெஸ் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொண்டு வருது எரிக்கும் போது. நேச்சுரல் கேஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நேச்சுரல் கேஸு தான் வந்து ப்ரிஃபர்டாக ஓவர் கோல்க்கு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் கேஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி லெஸ். அது மாதிரி நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதனுடைய விலையும் ரொம்ப கம்மி. கோல் அப்படிங்கும்போது இந்த வேர்ல்ட் கோல் இஸ் த abundantly available fossil fuel but the production and consumption of coal greatly affects the environment. இப்போ ஒரு கோல் சொல்கிறாங்க நிலக்கரி, ஆனால் அது வந்து ஃபாசில் ஃபியூயல்லேருந்து கிடைக்குதான், ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போதோ என்விரான்மெண்ட்டை ரொம்ப பாதிக்குமா. அட்டாமிக் பவர் அப்படிங்கும்போது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸு convert the enormous quantity of heat released by spitting on atom of uranium-235
or plutonium nuclear fission to generate electricity. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து எனாமஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து வெளியே தள்ளுது. ஓகே, அதனால தான் வந்து நம்ம ஹீட் அதிகமாக தள்ளுச்சுனாவே நம்ம குளோபல் வார்மிங்க்கும் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அப்போ அப்படி தள்ளி யுரேனியம் 235 வெளியில் தள்ளுதான், புளுட்டோனியமும் போடுதான். இதெல்லாம் வெளியாகுது எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்காக. த ஹீட் ரிலீஸ்ட் பை நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு வாட்டர் which in turn is used to produce steam from the water contained in a closed container. அப்போ இதுலேருந்து வெளியே வர ஹீட் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்டீம்லேருந்து தண்ணி வந்து கொண்டு வராங்களாம். The steam thus generated is used to operate the turbines is produce electricity. அந்த ஸ்டீம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி இதில் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. The pollution caused by nuclear power station is relatively less. இதுலேருந்து வெளியாகிற பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக when compared to petroleum and coal. கோலுக்கும் பெட்ரோலியமுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுலேருந்து வெளியாகிற பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. The cost of transporting nuclear fuel is also less. மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. பட் டிஸ்போசிங் த நியூக்ளியர் வேஸ்ட், இதனுடைய வேஸ்ட் கழிவுகளை வெளிப்படுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான டாஸ்க் அப்படின்றாங்க. தெர்மல் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ ஹை. மாதிரி தெர்மல் பொல்யூஷனும் இதில் ஹையாக இருக்கும். சான்சஸ் ஆர் மோர் ஃபார் த எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் ரேடியேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கிறதுனால மனிதர்களை பாதிக்குமா. அதனால தான் அதை வைக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். எம்ப்ளாயீஸை பாதிக்கப்படும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்படுமா. ரேடியேஷனுக்கு அந்த ரேடியேஷன் ரூம்குள்ளேயே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுத்தும். அதனால தான் அதை வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் டேமேஜ் வில் பி, அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சிருச்சுன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னும் போது டேமேஜ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குமா. மென்னுக்காக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹியூமனுக்காக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ்க்காக இருந்தாலும் சரின்னு எழுதணும். அவங்க எல்லாருமே மென்னு எழுதிடுறாங்க. வித்தின் அ ரேடியஸ் ஆஃப் 100 miles. ஓகே, 100 மைல் தூரத்துக்கு இதனுடைய பாதிப்புகள் அதிக அளவுக்கு இருக்கும். திஸ் இஸ் வை சோஷியல் அக்செப்டன்ஸ் ஃபார் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வைக்கக்கூடாது அப்படின்றதில் போராடிக்கிட்டு இருக்கோம். இதை தெரியாதவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணவங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபர்தர் த காஸ்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் அ நியூக்ளியர் பிளான்ட்டும் இது மாதிரி ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை இல்லைன்னா கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் காசு வந்து செலவாகும். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபிஷனபிள் யுரேனியம் இஸ் ஆல்சோ லெஸ். அதுமாதிரி ஃபிஷனபிள் யுரேனியம்ன்றதும் ரொம்ப கம்மியான அளவில் தான் அங்கே கிடைக்கும் அப்படின்றாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், இது வரைக்கும் நான் ரெனியூவபிள், இப்போ ரெனியூவபிள்னும் போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இருக்குது, விண்ட் எனர்ஜி இருக்குது, பயோமாஸ், பயோகேஸ் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. ஓகே, அலைகள் மூலியமாக கூட நம்ம எனர்ஜி தயாரிக்கிறாங்க. ஜியோதர்மல் எனர்ஜி ஆர் த இம்பார்ட்டன்ட் renewable energy sources. Among these the hydroelectric power தான் இருக்கிறதுலே வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் அதிகமாக கிடைக்குதான். அதர்வைஸ் நோனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கன்வென்ஷனல் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கும்போது the water deposited in டேம்ஸில் இருக்கிற தண்ணீரில் built across rivers are ejected through specially designed pipes to flow out with great force which drives turbines to produce electricity. அப்போ டேம்ஸ்லேருந்தும் நம்ம தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு பாஞ்சு போகும் இல்லையா, அப்படி போகும்போது அதில் டர்பைன் க்ரியேட் ஆகி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபோர்ஸ் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ன்றது 20% ஆஃப் எனர்ஜியை தான் நமக்கு மீட் பண்ணுது ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது அப்படி சொல்கிறாங்க. அதோட பிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. அப்படின்னா என்னென்னா ஸோ இதுக்கோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நமக்கு லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி நோ பொல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா
பொல்யூஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் ஆஃப் இதே மாதிரி இதில் ஹை குவாலிட்டி டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் ஃப்ளட். அதே மாதிரி வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இது வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஃப்ளட் வராமல் தடுக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஃபெசிலிட்டேட் இரிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இது இந்த பவர் வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இரிகேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. Hydroelectric power sources of India is found to be 4/10 kWh. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ரிசோர்ஸஸ்ன்றது இவ்வளோ கிலோவாட் நமக்கு இருக்குது. 1 kWhன்றது என்னென்னா 1 யூனிட் ஆஃப் electricity. Hydroelectric power could be generated only when there is water flow in the river. இப்போ தண்ணி இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மளால் பண்ண முடியும். தண்ணி ஆறுகளில் இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் இஸ் வெரி ஹை. அது மாதிரி நம்மளால் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா நமக்கு அதிகப்படியான செலவு இருக்குது. இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அப்படி சேலஞ்சிங்கான விஷயம் அப்படி சொல்கிறாங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். அது மாதிரி ஃபாரஸ்ட்டும் டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த லோக்கல்ஸ். இங்கேருந்து அங்கே சப்போஸ் ஒருத்தவங்க குடியிருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து மாற்றி குடியிருக்க வைக்கணும். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி காசஸ் ஹெவி டேமேஜ் டு த என்விரான்மெண்ட். அப்போ இந்த பயோடைவர்சிட்டிலாம் நமக்கு குறையிறதுனால நமக்கு என்விரான்மெண்ட்டுக்கு அதிகப்படியான டேமேஜ் ஏற்படும். Chances for earthquakes is also high due to depositing of water in the dam. அப்போ அதிகப்படியான தண்ணி வந்து டெபாசிட் ஆகிறதுனால நமக்கு எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விண்ட் எனர்ஜி. ஓகே, காற்று மூலியமாக வர நம்ம எனர்ஜி. அமோங் த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் விண்ட் இஸ் an important one. ஓகே, விண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு சொல்கிறாங்க. லைக் சன்லைட் விண்ட் ப்ளோஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஆஃப். அதனால தான் விண்மில் வந்து நமக்கு கொண்டு வராங்க. அப்போ சன்லைட் எப்படி நமக்கு வந்துட்டு போதோ அது மாதிரி காற்றும் நமக்கு என்னது அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. விண்மில்ஸ் ஆர் இன்ஸ்டால் இன் ஹை விண்ட் ஜோன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ராங் விண்ட் ஃப்ளோ. ஸோ விண்மில்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். எதுக்கு? ஹை விண்ட் ஜோன்ஸ்லலாம் நான் அதிகப்பட இப்போ தூத்துக்குடி கடல் இருக்குது, இந்த கடல் சைடு எல்லாமே விண்மில் வைக்கிறாங்க. எதுக்காகனா காற்று மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான விண்ட் வந்து அடிக்கும் காற்று. எஸ்பெஷலி டிசைன்டு பிளேட்ஸ் மவுண்டட் ஆன் டாப் ஆஃப் த விண்மில்ஸ் ரொட்டேட் ஃபாஸ்ட் when strong wind blows. அப்போ ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக காற்று வீசும்போது விண்மில்லும் என்ன பண்ணும், பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்போ நமக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும். திஸ் ரொட்டேஷன் இஸ் கப்புள் டு அ டர்பைன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்மில்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு பம்ப் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் அண்ட் ரன் ஃப்ளோர் மில்ஸ். ஃப்ளோர் மில்ஸை நம்ம மாவு மில்லு, அதுக்கப்புறம் வந்து கிணத்துல பம்ப் எடுத்து தண்ணி எடுக்கிறது, இதுக்கெல்லாம் கூட நம்ம விண்மில்லு பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஜென்ரலி விண்மில்ஸுன்றது கோஸ்டல் ஏரியாஸில் தான், அதாங்க நான் சொன்னேன் இல்லையா, கடல் ஏரியாஸில் இல்லைன்னா ஹை மவுண்டன் ரேஞ்சஸில், வைடு ஓப்பன் வேலிஸ், பள்ளத்தாக்குகளில், இதிலெல்லாம் கூட நம்ம அதிகமாக வந்து அதிகப்படியான விண்மில்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து காற்று வந்து பலமாக அடிக்கும் அப்படின்றாங்க. நாட் லெஸ் தென் 15 km/h. ஒரு ஆருக்கு 15 கிலோமீட்டருக்கு குறைவாக காற்று வீசாமல் இருக்கணும். அப்படின்னா அங்கே என்ன பண்ணலாம், விண்மில் வைக்கலாம். தமிழ்நாடு இஸ் லீடிங் இன் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி பை விண்ட் எனர்ஜி. தமிழ்நாடு வந்து லீடிங்கில் இருக்கிறான். யாரை ஃபாலோ பண்ணி? குஜராத் தான் ஃபஸ்ட். அப்புறம் தமிழ்நாடும் விண்மில்ல வந்து விண்ட் எனர்ஜி நிறைய தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ்நாடு வித் த ஹெல்ப் ஆஃப் டேனிஷ் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி விண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் established at கயத்தூர், தூத்துக்குடி district and முப்பாந்தல் and முளைக்காடு, கன்னியாகுமரி district. The Ministry of Conventional Energy encourages the development of wind energy. பாருங்கள், இதை வந்து ஃபார்மாகவே வச்சுருக்குறாங்க. ஓகே, விண்ட் ஃபார்மே இருக்கான்.
இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டேனிஷ் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிங்கிறவங்க இந்த விண்ட் ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இதிலெல்லாம் நல்ல காற்றடிக்கும். ஏன்னா இது கோஸ்டல் ஏரியாஸ், அதனால அப்போது நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி என்கரேஜஸ், இதை அவங்க நம்மளுடைய மினிஸ்ட்ரியும் அதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெரிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் எனர்ஜி இஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். இது ஒரு அட்வான்டேஜ். ரன்னிங் த விண்ட்மில்ஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுக்கு அதிகமாக காற்று தானே, அதனால் ஒரு காஸ்ட்டும் அதுக்கு தேவையில்லை. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லை. ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி தான். டிமெரிட்ஸுன்னும் போது விண்மில் கேனாட் ஆப்ரேட் இன் லோ விண்ட். கொஞ்சமாக காற்றடிக்கிற இடத்துல விண்மில் ஆப்ரேட் பண்ண முடியாது. விண்ட் ஃப்ளோ வில் நாட் பி ஸ்ட்ராங் த்ரூ அவுட் தி இயர். பார்த்திங்கன்னா காற்றடிச்சிட்டே இருக்குவான்னு சொல்லணுன்னா சொல்ல முடியாது. ஹென்ஸ் பவர் ஜென்ரேஷன் சீசனல் தான். ஓகே, ஆடி மாதம்னா காற்று நிறைய அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீசனுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விண்ட் பவர் கிடைக்கும். விண்மில்ஸ் டேமேஜ் ஆகலாம் இந்த புயல்லாம் அதிகமாக வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயோமாஸ் அண்ட் பயோகேஸ் எனர்ஜி. ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஸ்டார்ச் இன் பிளான்ஸ். அப்போ பிளான்ஸில் ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது, அப்போ அதாவது கார்னில் இல்லை டாப்பியோக்கோவில் இது மாதிரி நடக்கும்போது என்ன தயாரிக்கலாம்னா ஆல்கஹால் அதுலேருந்து தயாரிக்கலாமா. அதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னா ஆட்டோமொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், பெட்ரோலியம் கூட ஒரு சில பர்டிகுலர் பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம தயாரிக்கலாம். அதான் ஒருத்தர் சொல்லுவார், செடியிலேருந்து நான் பெட்ரோலியம் தயாரிச்சிட்டேன். அது ஒரு நியூஸாக கூட வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வேஸ்ட்லேருந்தும் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வீடுகள்லாம் நம்மளுடைய மாட்டுச்சாணம், அப்புறம் ரைஸ், அதோட புல், இந்த மாதிரி தட்டைகள் இதெல்லாம் அதிகமாக கொண்டு போய் போடும்போது அதோட ஒரு 4 நாள் நீங்கள் போட்டு வச்சிங்கனாவே அதுலேருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, வாயு. அந்த மாதிரி அதில் கேஸ் பயோகேஸ் தயாரிக்கலாம். டொமஸ்டிக் வேஸ்ட் தெர்மல் எனர்ஜி வாஸ் ப்ரொடியூஸ்டு. இந்த டொமஸ்டிக் வேஸ்ட்லேருந்து என்ன பண்ணலாம்னா தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். when organic waste of plants இல்லைன்னா அனிமல்ஸ் டிகேஸ், பயோகேஸ் மீத்தேன் இஸ் ரிலீஸ்ட் which could be used as an alternative fuel. ஆல்டர்னேட் ஃபியூவலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அனிமல்ஸோட வேஸ்ட்டு, அது மாதிரி பிளான்ஸோட, அதே மாதிரி அதோட இது, அப்புறம் பயோகேஸ்ன்றத மீத்தேன்றது இதன் மூலியமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ப்ரொடியூசிங் மீத்தேன் த ரெசிடுவல் வேஸ்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் அஸ் அ மேன்யூ ஃபார் பிளான்ஸ். அதை உரமாகவும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Burning of biogas causes no environmental pollution. இப்போ environmental pollution இதில் வராதான். பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாட்டுச்சாணத்தில் வச்சு கிராமங்கள் எல்லாம் அதை செய்வாங்க. In rural areas, cow dung is used to produce gobar gas and this gas is utilized for cooking and lighting. அதை எதுக்காக, சமையலுக்காகவும் எரிக்கிறதுக்காகவும் லைட்டுக்காகவும் பயன்படுத்துவாங்க. இதில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து நமக்கு பண்ணுறதுனால விச் ஆர் அவைலபிள் அதிகப்படியான எண்ணிக்கையில் ரூரல் ஏரியாஸில் கிடைக்கிது. அதே மாதிரி இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். மோஸ்ட்டாக இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எதுக்காக, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் மீதி இருக்கிறத உரமாக மாற்றுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றது இதில் நடக்காது. டிமெரிட்ஸ்ன்ற போது திஸ் மெத்தட் இஸ் நாட் வியபிள் இன் ஆல் ஏரியாஸ். எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ரூரல் பாக்கெட்ஸில் மட்டும்தான், ரூரல் ஏரியாஸில் மட்டும்தான் மாட்டுச்சாணம் கிடைக்கும். அர்பனில் கிடைக்காது, சிட்டி சைடில் கிடைக்காது. தேர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இன் கலெக்டிங், ஸ்டோரிங், இதிலெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. ரூரல் பீப்புள் டு நாட் ஷோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் பயோகேஸ் யூஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமாஸ் எனர்ஜின்றது 20% ஆஃப் த வேர்ல்டு எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரூவ்ஸ் to be a helping hand for developing countries to tide
ஓவர் எனர்ஜி டிஃபிசிட்ஸ். திஸ் எனர்ஜி குட் பி யூஸ்ட் இன் மெனி வேஸ். இந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்ல நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இது ஒரு ஆல்டர்னேட் எனர்ஜியாகவும் இருக்குது. அது எனர்ஜி பஞ்சத்தை வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜின்றது பல வகையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோலார் எனர்ஜி. சோலார் எல்லார் வீட்லேயுமே இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு சப்சிடி கொடுக்குது. சோலார் எனர்ஜி அப்போ என்னது, ரினியூவபிள் எனர்ஜி தான். இது எங்கேருந்து கிடைக்கிது, சன்லேருந்து. சன் தான் இதோட ப்ரைமரி சோர்ஸ். அதை வச்சு தான் நம்மளால் சோலார் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சோலார் ரேடியேஷன் மூலியமாக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டியூரிங் த ஓல்டன் டேஸ் சோலார் எனர்ஜி வாஸ் ப்ரைமரிலி யூஸ்ட் ஃபார் ட்ரையிங் க்ளோத்ஸ், ட்ரெயின்ஸ், எக்ஸ்ட்ராக்டிங் சால்ட், எவாப்ரேட்டிங் சீ வாட்டர், ப்ரிசர்விங் ஃபுட். அந்த காலத்துலலாம் இதை வந்து எப்படி சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க, இந்த காலத்துலேயும் அதே தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி போட்டிருக்காங்க. துணியை காய போடுறதுக்கு, துணி காய்ஞ்சிரும் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு கிரெயின்ஸ் காய போடுறதுக்கு, எக்ஸ்ட்ராக்டிங் சால்ட், எவாப்ரேஷன். சால்ட் வந்து எப்படி இது பண்ணுவாங்க, கடல்லேருந்து வர தண்ணியை எடுத்துகிட்டு வெயிலில் காய போட்டு அதுலேருந்து கிடைப்பாங்க. அது மாதிரி கருவாடு, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், இது எல்லாமே எங்கே வந்து வெயிலில் தான் நம்ம காய வச்சு நம்ம ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணோம். அட் ப்ரெசன்ட் வி ஆர் யூஸிங் சோலார் எனர்ஜி ஃபார் வேரியஸ். அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சோலார் எனர்ஜியை இப்போ நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் ஜென்ரல் சோலார் எனர்ஜி கேன் பி யூஸ்டு 2 மெத்தட்ஸ். என்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்தா சோலார் ஃபோட்டோ வால்டாயிக் பவர் சிஸ்டம், அது மாதிரி சோலார் தெர்மல் எனர்ஜி சிஸ்டம். ரெண்டு இதில் சோலார் ஃபோட்டோ வால்டாயிக் பவர் சிஸ்டம் அப்படின்ற போது இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டு எலக்ட்ரிசிட்டி த்ரூ சோலார் செல்ஸ் மேடப் ஆஃப் சிலிக்கன் வச்சு நம்ம சோலார் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெயில் வச்சு அந்த வெயிலிருந்து நம்ம எனர்ஜி வந்து எடுக்கிறோம். பை ஃபிக்ஸிங் சிலிக்கன் செல்ஸ் எல்லாம் தானே இருக்கும் ரூஃப் டாப்பில், பார்த்துருக்கீங்களே சோலார்ஸ் எல்லாருமே. அந்த சோலார் எடுத்து ரூஃப் டாப்பில் வச்சு இல்லைன்னா பில்டிங் டெரஸில் வச்சுட்டு we can generate electricity. அப்போ நமக்கு கரண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஏசி போடலாம், ஃப்ரிட்ஜு போடலாம், எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. தட் குட் பி ஸ்டோர்ட் இன் சிலிக்கன் பேட்ரிஸ். அதை வந்து சிலிக்கன் பேட்ரிஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வேணும்னா இன்வெர்ட்டர் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். யூஸ் டு ஆப்ரேட் மெஷின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸில் பவர் போயிடுச்சு, எங்களுக்கு ஒரு உற்பத்தி வந்து குறைஞ்சிருச்சு, எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சோலார் எனர்ஜி மூலியமாக பேட்டரியில் சேவ் பண்ணி அந்த எனர்ஜியை வச்சு நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இந்த அப்டைன் சோலார் எனர்ஜி குட் ஆல்சோ பி யூஸ் டு ஆப்ரேட் ஹவுஸ் ஹோல்ட் லைட்ஸ். வீட்டில் லைட்டு, ரேடியோ, டிவி, அப்புறம் பம்ப் செட்டு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அதை ஏசி, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோட் வில்லேஜஸ் விச் cannot கெட் எலக்ட்ரிசிட்டி டியூ டு டிரான்ஸ்மிஷன் டிஃபிகல்ட்டிஸ். ரிமோட் இருக்கிறதுலே அந்த வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, கிராமங்கள்லாம், அங்கெல்லாம் வந்து இந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது இல்லையா. அங்கே வந்து முதல்ல எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இருந்தது, கிராமங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்டில் தான் போய் படித்தோன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ இதிலெல்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. திஸ் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு சப்ளை எலக்ட்ரிசிட்டி ஃபார் த எலக்ட்ரிக் ஃபென்சஸ். இங்கே எலக்ட்ரிக் வேலி அமைக்கிறாங்க இல்லையா, அனிமல்ஸோ மேனோ வந்து இந்த க்ராப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அதுக்காக எலக்ட்ரிக் வேலிகள் அமைக்கிறதுக்காகவும் இந்த சோலார் வேலிகள் பயன்படுத்துகிறாங்க. ஆப்ரேட்டிங் ரயில்வே சிக்னல்ஸ், அது மாதிரி ரயில்வே சிக்னல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, லைட் ஹவுசஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் இந்த சோலார் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் ஃபார் சேட்டலைட்ஸ் இன் ஸ்பேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி சோலார் பேனல்ஸ் அட்டாச்டு டு தம். அப்போ சேட்டலைட்ஸ்க்கு, ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ் நம்ம போகிறது இல்லையா, அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், சோலார் பேனல்ஸை அட்டாச் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் தெர்மல் எனர்ஜி சிஸ்டம். பை யூஸிங் சோலார் தெர்மல் கலெக்டர்ஸ் தி ஹீட் ரிசீவ்ட் from solar radiation could be transferred into thermal energy. சோலார் தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிற போது என்ன பண்ணுன்னா, இந்த சோலார் தெர்மல் கலெக்டர்ஸ்ன்றது ஹீட்டை வந்து எடுத்து சோலார் ரேடியேஷன் மூலியமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தெர்மல் எனர்ஜியாக அதை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பை கான்சன்ட்ரேட்டிங் சோலார் ரேடியேஷன், இந்த சோலார் ரேடியேஷன் நம்ம இது பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, சோலார் தெர்மல் டிவைசஸ் லைக் சோலார் குக்கர்னு சொல்லி இப்போ சொல்லிகிட்ருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் சோலாரில்,
அப்புறம் desalination systems, solar refrigerators, solar dryers etc. can be operated. அப்போ சோலாரில் நம்ம எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ், இது பொல்யூஷன் இல்லை அப்படின்றாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இல்லை. இன்புட் ஃபார் சோலார் டிவைசஸ் காஸ்ட் நத்திங், இதுக்கு அதிகமான காசும் நமக்கு தேவைப்படாது அப்படின்றாங்க. டிமெரிட்ஸ், இதில் வந்து என்னென்ன டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படுது. எடுத்தோடனே 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அப்படி போகிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முதலீடுன்றது நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, வாங்கி போட முடியாத இதாக இருக்குது. ஸோ எல்லாராலையும் இதை அஃபோர்டபுளாக இல்லை. டியூரிங் க்ளவுடி அண்ட் ரெய்னி டேஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டிங் ஆர் எஃபெக்டட். அதுமாதிரி மழை பெய்யும் போது, அது மாதிரி க்ளவுடியான இருக்கிற போது, இந்த மாதிரியான போது நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. அது ஒரு டிமெரிட்டாக இருக்குது. கேட்மியம் used in the production of solar cells is poisonous. இந்த சோலார் செல்ஸில் இருக்கிற அந்த இருக்கு இல்லையா, அந்த கேட்மியம்ன்றது பாய்சனஸ்ன்னு சொல்கிறாங்க. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி, அடுத்த எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மூலியமாக வருது. அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த சன் அண்ட் மூன், டியூ டு த சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் தேர் இஸ் அ ரைஸ் அண்ட் ஃபால் இன் சீ லெவல். சீ லெவல், கடலில் பார்த்திங்கன்னா அலைகள் வந்து திடீர்னு பார்த்தா வேகமாக வரும், திடீர்னு பார்த்தா கம்மியாக வரும். அதில் எதனால காரணங்கள் பார்த்திங்கன்னா, சூரியனாலேயும் நிலவுனாலேயும். Power can be produced in the difference between the high and the low tide level. அந்த அதனுடைய அளவு பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சீ வாட்டர் இஸ் அலவுட் டு ஃப்ளோ வித் ஹை ஃபோர்ஸ் இன் ரிசர்வாயர். ரிசர்வாயரில் ஹை ஃப்ளோவில் வந்து என்ன பண்ணும், சீ வாட்டர்ன்றது ஃப்ளோ ஆகுது, கடல் நீன்றது. அந்த சீ ஷோரில் பார்த்திங்கன்னா தெரியும். டியூரிங் ஹை டைடு the water flow is used to rotate the turbines and electricity is produced. டர்பைனை திருப்புறதுக்காகவும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த வாட்டர் ஃப்ளோன்றது நமக்கு யூஸ் பண்ணுது. இது ஏற்கனவே கூட நமக்கு தெரியும். The stored water is allowed, டேம் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் the stored water is allowed to return into the sea again through the same turbine during the low tide and here again electricity is generated. அப்போ நம்ம திருப்பி அந்த தண்ணியை, சேர்த்து வச்ச தண்ணியை திருப்பி கொண்டு போய் விடும்போது நமக்கு என்ன பண்ணுது, குறைந்த அலை வீசுறதுனால நம்மளுடைய குறைந்த அளவில் நமக்கு வந்து இந்த அலைகள் வரதுனாலையும் காற்றுகள் சொல்கிறதுனாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், திருப்பியும் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மெத்தடை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் அட் த பே ஆஃப் கனடாவில் இன் கேம்பே, இது மாதிரி கூச் இன் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அலைகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சீ வேவ்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன். கடலுடைய அலைகள் வந்து கான்ஸ்டண்ட்டான மோஷனில் இருக்குது, விச் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பை இன்ஸ்டாலிங் ஃப்ளோட்டிங் டர்பைன்ஸ் அகேன்ஸ்ட் வேவ்ஸ் we can produce electricity. இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் டர்பைன்ஸ் நம்ம அங்கே கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணோன்னா, அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அலைகள் மூலியமாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன் ஷாலோ சீஸ் turbines fixed on platforms are rotated by wave motion. அப்போ காற்று மூலியமாக அது வந்து டர்பைன்ஸ் எல்லாம் சுற்ற ஆரம்பிக்கும், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குமோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, electricity produced by using waves and tides causes environmental pollution வராது. இது ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி, அதே மாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸு. எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் ரீஜன்ஸ் லைக் ஹேவிங் பிக் சீஸ், பெரிய கடல்களுக்கு என்ன இருக்கிற ஏரியாஸில் நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதோட டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பை திஸ் மெத்தட் இஸ் வெரி லோ. இதுக்கு அமௌண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் வந்து எல்லா ரீஜன்லேயும் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. எங்கே வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ் நிறையா இருக்கோ அங்கே தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் ஸ்டார்ம்ஸ், அது மாதிரி புயல் அடிக்கும் போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் எக்யூப்மெண்ட்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த எனர்ஜி எப்படின்னா ஜியோதர்மல் எனர்ஜி. இதுவும் ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. இந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் ராக்ஸ் ஆர் இன் த மோல்டன் ஃபார்ம் ஆஃப் வித் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ நம்மளுடைய எர்த்தில் ராக்ஸு இருக்குது இல்லையா, பாறைகள் எல்லாமே ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்குது. இன் ரீஜன் வேர் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் அதான எரிமலை அதிகமாக இருக்கிற சைடில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும். அதிகமான ஹீட் இருக்கிற இடமா இருக்கும். த ஹீட் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் could be used to rotate the turbines to produce electricity. ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டர்பைன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். In Java Islands of Indonesia and in some other regions, water is artificially pumped into the earth and this water is converted into steam due to the high temperature in the interiors of the earth. The steam is used to generate electricity. ஜாவா ஐலாண்டுன்றது இந்தோனேஷியாவில். அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை வந்து ஆர்டிஃபிஷியலாக பம்ப் பண்ணி பூமியில் அனுப்பி அதிலேருந்து வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆகி ஸ்டீமாக மாறி அது ஹை டெம்பரேச்சரில் வந்து ஏர்த்துக்கு வருது. அது மூலியமாக என்ன ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ரெனியூவபிள் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி. எல்லாமே இந்த ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி எனர்ஜி. என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது அப்படிங்கிறது தான். பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் இன் திஸ் மெத்தட் வந்து இந்த மெத்தட் வந்து வெரி சீப்பாக இருக்கும். இதையே நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எழுதிக்கலாம். ஓகே, மெரிட்ஸ் அப்படிங்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அது ஒரு டிமெரிட். அதுவும் வால்கனிக் ரீஜனில் இது ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, எரிமலை இருக்கிற இடத்துல. எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி லாஸ்ட் டியூரிங் எர்த் குவாக்ஸ் அண்ட் வால்கனிக் எரிப்ஷன். எரிமலை வெடிக்கும் போதும் அதுக்கப்புறம் பூகம்பம் ஏற்படும் போதும் அந்த எக்யூப்மெண்ட்டில் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேமேஜ் இல்லை, அழிஞ்சே போயிடும். அட் டைம்ஸ் ஹார்ம்ஃபுல் சல்ஃபர் கேஸ் மே கம் அவுட். இந்த மாதிரி சில நேரங்களில் ஹார்ம்ஃபுல்லான அந்த சல்ஃபர் கேஸ் வந்து வெளியே வருமா ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிமெரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் 2 முடிஞ்சிச்சு.